வீரமணியின் மிரட்டலுக்கு பயந்து அறநிலைத்துறை உயர் அதிகாரியை மாற்றுவதா? விஜய்க்கு வானதி சீனிவாசன் கண்டனம். பாஜகவின் வானதி சீனிவாசன் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்து மத வெறுப்பாளர் வீரமணி அவர்களின் மிரட்டலுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பணிந்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியதென தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்ததும் IAS, IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து வரும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறை செயலாளராக IAS அதிகாரி ஸ்வர்ணா அவர்களை நியமித்தார். அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்பது யாருக்கும் தெரியாத நிலையில் அவரது ஜாதியை கண்டுபிடித்த திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்தவரை இந்து சமய அறநிலைத்துறை செயலாளராக நியமிப்பதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக நேற்று ரமேஷ் பதவியேற்றார். அவரது ஜாதியும் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்த வீரமணி அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், செயலாளர் என இரு பதவிக்கும் பிராமணர்களை எப்படி நியமிக்கலாம் என மிரட்டல் தோனியில் அறிக்கை விட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் பொறுப்பிலிருந்து ஸ்வர்ணா அவர்கள் விடுவிக்கப்பட்டு சுற்றுலாத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்து மத வெறுப்பாளரான வீரமணியின் மிரட்டலுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பணிந்து விட்டாரோ என்று சந்தேகம் எழுகிறது என வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியேற்றதும் சென்னை வெப்பேரில் உள்ள திராவிட கழக தலைமை அலுவலகத்திற்கு சென்று வீரமணி அவர்கள் ஜோசப் விஜய் சந்தித்ததால் இந்த சந்தேகம் வலுப்படுகிறது என தெரிவித்துள்ளார். வீரமணியின் மிரட்டலுக்கு பணிந்து ஒரு IAS அதிகாரி மாற்றப்பட்டுள்ளதால் அதிகாரிகளிடையே ஜாதி பற்றிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். இது ஜாதி மத அடிப்படையில் தான் நியமனங்கள் இடைமாறுதல் நடக்குமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்து மத வெறுப்பாளர் வீரமணி அவர்களின் மிரட்டலுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பணிந்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார்.